எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பாவமில்லாத சுத்தமான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக. ஈமானோடு இமானத்தோடு வாழ்வதற்கு எங்களுக்கு செய்வாயாக. அதற்குரிய சிறந்த அவகாசங்களையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி தருவாயாக. எங்களுடைய தொழில்களிலே வருத்த செய்வாயாக. எங்களுடைய தொழில்களில் அபிவிருத்தியை உண்டாக்குவாயாக. கடன் கொள்ளையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. பிரச்சனையிலிருந்து பாதுகாப்பாயாக. தற்போது சுயத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய சுகத்தை பாதுகாப்பாயாக. எங்களுடைய வியாபாரத்தை பாதுகாப்பாயாக. எங்களுடைய வாய்ப்புகளை பாதுகாப்பாயாக. முஸ்லிம் பெண்களை பாதுகாப்பாயாக. முஸ்லிம் குமரி பெண்களை பாதுகாப்பாயாக. சிறார்களை பாதுகாப்பாயாக. அனைவர்களின் நீயே பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் நேசிக்கக்கூடிய அடிப்படையில் பலர்கள் நோக்கு வைத்திருக்கிறோம். நாயனே, நேற்று நோக்கு வைத்தார்கள். யா அல்லாஹ், நீ அதை அழகாக எங்களுக்கு கட்டி தருவாயாக. அதற்கு எதிராக வரக்கூடிய சகல சக்திகளையும் முறியடிக்கிறாயாக. யா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், ஆலயத்தை அப்ரஹாமுடைய அந்த பிரச்சனையிலிருந்து, அவருடைய தாக்குதலிலிருந்து, அவருடைய எதிர்ப்பிலிருந்து நீ எப்படி பாதுகாத்தாயோ அதனை போட்டு நீ எங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்து தருவாயாக. யா அல்லாஹ், நம்முடைய இருக்கக்கூடிய பள்ளிவாயை மாத்திரமல்ல யா அல்லாஹ், உன்னிடத்திலே நாங்கள் உலகளாவிய அடிப்படையில் இருக்கக்கூடிய சகல பள்ளிவாயல்களையும் உண்மைக்கு கேட்கிறோம். நாயனே, நீ அனைத்து பள்ளிவாயல்களையும் பாதுகாப்பாயாக. மதரசாக்களையும் பாதுகாப்பாயாக. மதரசாக்களுக்கும் பள்ளிவாயல்களுக்கு இடைஞ்சலாக வரக்கூடிய அனைவர்களுக்கு நீ ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. ஈமானுடைய காற்றை சுவைக்கும் பாக்கியத்தை வழங்குவாயாக. உன்னிடத்தில் இருவரும் ஏற்றி கேட்கிறோம். யா அல்லாஹ், உன்னுடைய ஏற்பாட்டிலே, உன்னுடைய முடிவிலே, உன்னுடைய கதரிலே அவர்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடுப்பதில்லை என்ற முடிவு இருந்தார். யா அல்லாஹ், அப்ரஹாமுடைய கூட்டத்தை எப்படி அழித்தாயோ, ஆது சமூக கூட்டத்தை எப்படி அழித்து இன்று வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் படிப்பினையாக ஆக்கினாயோ, அதே போன்று இதற்கு எதிராக வரக்கூடியவர்களையும் இவர் படிப்பினையாக ஆக்குவாயாக. எத்தனை பள்ளி வாயில்கள் உடைக்கப்பட்டு விட்டது நாயனே, எத்தனை மதரசாக்கள் சீரழிக்கப்பட்டு விட்டது நாயனே. அனைத்துக்கும் எதிர்த்து பல சகோதரர்கள் பேசுகிறார்கள். யா அல்லாஹ், ஆனால் அதனை பள்ளி வாயில்களுக்கும் மதரசாக்களுக்கும் எதிர்ப்பாக வரக்கூடிய அந்த எதிரி கலங்கள் நாயனே ஓய்ந்த பாடில்லை. யா அல்லாஹ், மேலும் மேலும் அதனை தூக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். யா அல்லாஹ், நீ இதற்கு எதிராக வரக்கூடியவர்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய தண்டனையாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், சோதனையாக இருக்கலாம். அதனை அவர்கள் இதற்கு பின்னால் இந்த பள்ளிவாயலுக்கு மாத்திரமல்ல, இலங்கையில் இருப்பதற்கு மாத்திரமல்ல, ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய குடிசை பள்ளி என்ற பெயரில் இருந்தாலும் அதை கூட கையெழுத்துவதை விட்டு சிந்திப்பதற்கு கூட அவர்களுடைய உள்ளம் இடப்படுத்தாத நிலைமைக்கு அவர்களுடைய உள்ளங்களை நீ ஆக்குவாயாக. எல்லா நிலைமைகளையும் சீராக்குவாயாக. இந்த பள்ளியுடைய விடயத்திலே நாயனே முஸ்லீம்கள் கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், தன்னுடைய கவலையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நாயனே, அந்த கவலையை வெளிப்படுத்துவதோ, அந்த ஏகத்தை வெளிப்படுத்துவதோ, அந்த தாக்கத்தை வெளிப்படுத்துவதோ, இதர பிரச்சனைகள் உலகத்திலே இலங்கையிலே உருவாகாமல் இருப்பதற்கு காரணமாக ஆக்குவாயாக. அவைகள் பிரச்சனையால் ஆகாமல் நீ பாதுகாப்பாயாக. இன கலவரங்கள், இன பிரச்சனைகள் உருவாகாமல் பாதுகாப்பாயாக. அனைவர்களும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக சந்தோஷமாக கண்ணியமாக வாழ்வதற்கு திறமை செய்வாயாக. யார் யாரெல்லாம் பள்ளி வாயிலை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்களோ அது நம்முடைய பள்ளி வாயில் மாத்திரமல்ல நாயனே, உலகளாவிய அடிப்படையில் பள்ளி வாயிலின் நிர்வாகிகளாக இருக்கிறார்களோ, மதரசாக்களின் நிர்வாகிகளாக இருக்கிறார்களோ, நல்ல நடைமுறை சட்டங்களின் நிர்வாகிகளாக இருக்கிறார்களோ, அனைவர்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக. அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. குறிப்பாக இந்த பள்ளியுடைய விடயத்திலே, நம்முடைய பள்ளியுடைய விடயத்திலே அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவுடைய ஆலிம்கள் ஈடுபடுகிறார்கள். யா அல்லாஹ், இதில் ஆலிம்கள் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். நாயனே, இதே போல பல ஊருடைய மக்கள் ஈடுபடுகிறார்கள். யா அல்லாஹ், பார்லிமென்ட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய அமைச்சர்கள், முஸ்லிம் சகோதரர்கள் ஈடுபடுகிறார்கள்.
அவர்களுக்கு நல்ல ஆக்கத்தை கொடுப்பாயாக, நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக, நல்ல சக்தியை கொடுப்பாயாக, நல்ல உடம்பில் தெம்பை கொடுப்பாயாக. அவர்களுக்கு எதிராக வரக்கூடிய சகல சக்திகளையும் சகல சீர்கேடுகளையும் நீ முறியடித்து விடுவாயாக, அவைகளை புலிகோடு புதைத்து விடுவாயாக. இவர்களுடைய வார்த்தைகளையும் இவர்களுடைய அந்த சக்தியையும் நீ நேராக வைப்பாயாக. கண்ணியமான பள்ளிவாயல் நாயனே, பல சகோதரர்கள் ஜும்ஆ தொழுகைக்காக வேண்டி ஒன்று சேர்வதற்காக தயாராக இருந்த நேரத்திலும் சிலர்கள் ஒன்றிணைந்த நேரத்திலும் குருவி கூட்டுக்கு கல்லடித்து விரட்டப்படுவதை கொண்டு விரட்டப்பட்டார்கள் நாயனே. அந்த பள்ளிவாயல் இப்படி அனைவர்கள் அந்த இடத்தை விட்டு கேவலமாக அவர்களுடைய பார்வையில் பிரிக்கப்பட்டார்களோ அதே போன்று அனைவர்களையும் அவர்களுடைய பார்வையிலே கண்ணியமான நிலைமையை நீ ஒன்றிணைத்து காட்டுவாயாக. உனக்கு முடியாதது யாரும் இல்லையா அல்லாஹ், உன்னுடைய சக்திக்கு மீறியது எதுவும் இல்லையா அல்லாஹ், உன்னுடைய சக்தியை நாடிய உன்னுடைய சக்தியை தாண்டிய சக்தி, உன்னுடைய சக்தியை மீறிய சக்தி உலகத்தில் எதுவும் இல்லையா அல்லாஹ். உன்னுடைய சக்தியை கொண்டு, உன்னுடைய வல்லமையை கொண்டு, உன்னுடைய கதிரத்தை கொண்டு, உன்னுடைய ஆளுமையை கொண்டு எங்களுடைய இந்த பள்ளிவாயலை நீ தலை தூக்கி தந்தருவாயாக, இவர்களை கபூல் செய்வாயாக. எந்த இடத்திலே அந்த பள்ளி அமைந்திருந்ததோ அதை இடத்திலே நீ எனக்கு அமைத்து தருவாயாக. என்னுடைய பள்ளிவாயலிலே நாங்கள் அந்த பள்ளியுடைய தோழியுள்ளவர்கள் பங்குள்ளவர்கள் என்ற பெயரை நாங்களும் உன்னிடத்திலே எடுத்துக் கொள்வதற்கு எங்களுடைய சில துஆவை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்வாயாக. எங்களுடைய பாவங்களை இதற்கு காரணமாக ஆக்கி எங்களுடைய கையை விட்டு பரிசுத்தமான மாளிகையை பறித்து விடாதே. எங்களுடைய தவறுகளை காரணமாக ஆக்கி அந்த பள்ளியை உலகத்தை விட்டு நீக்கி விடாத நாயனே. எங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய கவலையை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய இந்த சிறிய துஆவை உனக்காக நீ செய்த நல்லவர்களின் பொருட்டால் கபூல் செய்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்வாயாக. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله وسلم. தெளிவாக சொன்னது இன்னைக்கு இந்த தமிழை பற்றி अस्सलाम वालेकुम। अस्सलाम वालेकुम। Thank you for the effort you did. It's a great service for the community. She called me, yes. He's I'm just listening and then shall I come and pick you up? Come meet